ஹாய் பொண்டாட்டி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க போயிட்ட நீ? எங்க போனீங்க? எந்த பக்கமும் உங்களால காணோம். சொல்ல முடியாது. நாங்க எங்களுக்கு ஒரு சீக்கிரட்டான இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். சூப்பர், வா போலாம். எங்களுக்குன்னு சொன்னேன். என்ன உங்களுக்கு நான் இல்லாம இனிமே நமக்குன்னு சொல்லி பழகுமா? இல்ல, என் புருஷன் தான் சுயநலமா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால எங்களுக்கு தான். நமக்குன்ற வார்த்தை எனக்கு வராது. ஏடி தெளிவா எதுக்கு எங்க அப்ளை பண்ற பத்தியா? சொல்லல, இதுல என் தங்கச்சி விவரம்னு. இந்த விவரம் எனக்கு ஆப்பிரிக்கவா? பெரிய லைட்டா விடுற மச்சான், ஃபீல் பண்ணாத. திருமணம் வைய மூஞ்சி உடச்சிருவேன். சொல்லிட்டு என் தங்கச்சிக்கிட்ட ஒன்னும் இல்லப்பா, ஒன்னும் இல்ல, விடுங்க. வா, இவ்வளவு தள்ளி இருந்துட்டல, 3 hour உன்னை விட்டல, வா. என்ன பெருந்தன்மை? யாஸ். சொல்றதுக்கெல்லாம் ஓகே சொன்னா வர, இல்லைன்னா என்னோட சீக்ரெட் பிளேஸ்க்கு நான் கிளம்பிடுவேன்ப்பா. என்ன சொல்லு, கேக்குறேன். ஸ்ட்ரெயிட்டா டைனிங் போய் டின்னர் சாப்பிட்றோம். பட் வேண்டாம். பார்த்துட்டு வந்துட்டோம், என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் பஃபெட் வேண்டாம். சரி, அப்புறம்? நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச உடனே அப்படியே அவுட்டிங் போகணும். திருப்பி மேலே ரூமுக்குலாம் கிடையாது. லஞ்சுக்கு வருமா, திருப்பி அப்படியே அவுட்டிங் தான் கூப்பிட்டு போகணும். டின்னர் வெளியே பார்த்துக்கிட்டாலும் ஓகே, இங்கே வந்து சாப்பிட்டாலும் ஓகே. அதுக்கப்புறமா தான் ரூம். அதுக்கு நடுவில் நோ ரூம். இதுக்கு ஓகே சொன்னா இப்போ உங்க கூட வர, இல்லைன்னா நான் சீக்ரெட் பிளேஸுக்கு போயிடுவேன். நீ இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ற? நீ ரூம் தானே பக்கம் வந்து, ஹோட்டல் தானே பக்கம் வந்து, அப்ப அதான் பண்ணணும். சரி, நான் பண்றேன். என் கூட யாரும் தேவையில்லை. இங்க வாயேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இங்க வாயேன். நான் போலாமா? சரிடா, இந்த ஃபோன் சார்ஜ் இல்ல, அப்படி டேபிள்ல வைக்கிறேன். எத்தனை பேர் ரூம்ல சார்ஜ் போட்டு நான் கிளம்புறேன். எனக்கு நீங்க சொன்னதுக்குலாம் சம்மந்தம், என்னையா இதுல இழுத்து விட்டுறீங்க? சரி தம்பி, நீ என்னைக்கு இருந்தாலும் ஃப்ரெண்டு பக்கம் தாவிடுவ. அதனால உன்னை நான் சேர்த்துக்க முடியாது. அவரை ஃப்ரெண்டா வச்சதுக்கு நீ அதை பனிஷ்மெண்டா வச்சுக்கோ. பாத்தியா, தேவையா எனக்கு இந்த அசிங்கம்லாம்? ஒருத்தர் தேவையில்லாத காமெடி பண்ணிட்டு இருப்பான். ஏய், அதெல்லாம் முடியாது. சரி வா, நம்ம போலாம். நீ வாங்க. இது மாதிரி வேண்டாத வேலை பண்ணாத. டின்னர் வேண்டாம், நீ வாங்க. நம்ம ரூம் சர்வீஸ் பண்ணி என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம். வாங்க போலாம். சரி சரி, போலாம். அல்வாத்தெல்லாம் சொல்லாது. அப்புறம் வேற எப்படி சொல்றது? ப்ராமிஸ் பண்ண சொல்லுங்க. இவரை நம்பவே மாட்டேன். எனக்கு பொண்டாட்டி ப்ராமிஸ் பண்ண பிடிக்காது, நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். அப்போ எப்ப இந்த நிமிஷம் சரி சொல்றான், நம்பிடாத. ஃப்ரெண்டையா? நம்ப மாட்டேனே. டீமா? பாய். சரி, ப்ராமிஸ். மேல பண்ணுங்க. விளையாடுறியா? பார்த்தீங்களா, அப்ப நீங்க என்னை ஏமாத்துறீங்க. எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் என்னை ஏமாத்துறீங்க. போங்க, நாங்க கிளம்புறோம். நான் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். நம்புடா நம்புடா ப்ளீஸ். என்ன விஷயத்துக்கு மேல பண்ண சொல்லாத. அதுல பெரிய ஃப்ராட் தர மன்வியாதான் வீட்டுல இருக்கால மேல பண்றேன். அப்பா, என் உயிர்ப்பா. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி, ஒரே ஒரு தங்கச்சி. என்ன போட்டு தலை பாக்குற? நீ இப்படி பண்ணவங்க இப்படி என்ன நம்புவாங்க? எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை மாப்ள. உங்க லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. கம்முன்னு இருக்க, நான் ஒத்துக்கிறேன்ல. இது இந்த செகண்ட் ஒத்துக்கிறது. நீங்க இப்படி இருந்தாலும் காலம் வருவாது, எங்களுக்கு தெரியுமே. இல்லடா, சொல்லுடா. சரி, உங்களை கூட்டு போவேன். ரொம்ப போட்டு அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டேன். எனக்கு எங்க சுத்தி பக்கம்லாம் பார்த்து தண்டை வச்சிருக்கேன். இப்படி வேணுட்டு நம்பாம போயிடுவா. சொல்லுடா. அடைச்சினா என்ன பண்றது? அவன் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். கேட்டுச்சுதான், இருந்தாலும் ஏய், நம்புடா ப்ளீஸ்டா குட்டிமா, ப்ளீஸ். சரி, நம்புறேன். பண்ணி காலை பாருனன்னு வெய்ய. அதுக்கப்புறம் 1 மாசம் நீ தனியாதான் அவனே ஞாபகம் வச்சுக்கோ. அது ஆமா, நான் போயிட்டு லாவண்யா வீட்டுல நிம்மதியா போய் தங்கிடுவோம் 1 மாசம், நானே எங்க அண்ணியும். இது உங்க பிரச்சனை தானே. இதுல எதுக்கு என் வாழ்க்கை கும்மி அடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் அப்படிதான் ஒன்னு அடிப்போம், அப்படிதான் அடிப்போம். சரி, போலாமா? ஓ, சலிப்பு தெரியுது. குட்டிமா, வா போலாம். இந்த பயத்தோட வந்தா சரி. போலாம் வா நாத்து. ஓகே அண்ணி. இந்த ரூம்ல சூப்பரா இருக்கு. எப்படி இது? ஆமா, இந்த லைட் எஃபெக்ட் ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கு. அண்ணே, டபுள் மீனிங்கா? சிங்கிள் மீனிங்கா தான் சொல்றேன். கொன்றுவ பாத்துக்கோங்க. அதுக்கு எடுத்துட்டு வந்தோம்ல, அதுல பார்த்தது. இதுன்னா லேக் வியூலாம் இருக்கு. விடுங்க அண்ணி. லேக் வியூலாமா? ஆமா, இது ஒரு மாதிரி 3 விதமா பிரிச்சிருக்காங்க. நம்ம இருக்கிறோம்ல, அது ஒரு 5 ஸ்டார் மாடல்ல, இது ஒரு மாடல், இன்னொரு மாடல் இருக்கு. அது எப்படி சொல்றது, நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு, அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. நாளைக்கு அங்கதான்ப்பா. ஒரு நாள் ஒவ்வொரு ஏரியா. ஆமா ஆமா, அப்படிலாம் என்ன நம்ம மட்டும். ஆமாங்க, அது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. சரி, உங்க அண்ணன் மசாஜ் சென்டர் போகணுமா? ஆண்டா, அடக்கிட்ட. அதுக்கு என்ன, இங்கதான் இருக்கே, போயிட்டு வாங்க. அதுக்கு ஒரு பிஏ தேவையா என்ன? போயிட்டு வாய, நானே நாளைக்கு பண்ணிக்கலான் இருக்கேன். எழுமா. ஏய், நீங்க வேற, அவன் வில்லங்கமா பேசுறான். நீங்க வேற. திரும்ப அவன் என்ன வில்லங்கமா பேசுறான்? ஏன் கேக்குற? அவளை கேக்குறேன், சொல்லு. ஒரு கலாய்க்கிறீங்களா என்ன? உங்ககிட்ட தெரியாம கேள்வி கேட்டேன்.
நான் கேட்க சொன்னா போதும் திரும்புங்க. கூப்பிட்டேன். எங்க அண்ணியை கேட்டேன். அதெல்லாம் அப்புறம் இப்படி இப்படி சொல்லி சொல்லி ஒரு புருஷனை ஏமாத்துற. வெளிப்பட்டு ஏமாத்த மாட்டேன். நீ வாக்கு கொடுத்துருக்க. போக இருக்கு பூச்சி. இப்போ நீங்க தருவேன். தர திரும்புங்க. சரி. கேள்வி கேட்டா என்ன நெளிஞ்சிட்டு இருக்க? நாங்க சுத்தி பார்த்துட்டு ஃப்ரண்ட்ல இருக்க லான் பக்கம் போனோம். சரி போனீங்க. இன்னும் ஒருத்தவங்க விளாத்திட்டு இருந்தான். சரி திடீர்னு வந்து இங்க ரூம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். சரி அம்மா நாங்க போட்டிருக்கோம்னு நாங்க சொன்னோம். சரி ஜவு மாதிரி இருக்காது சொல்லு. மசாஜ் சென்டர் இருக்கு, மசாஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படி கேட்டான். அப்புறம் அதான் உள்ள இருக்கே, அப்புறம் என்ன நாங்க பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டோம். அதானே. அவன் உள்ள வேலை செய்யறவனே இல்ல. அப்புறம் மசாஜ் சென்டர் வெளியே இருக்கான், அங்க மசாஜ் பண்ணிக்க ஆளுங்களை கூப்பிடுறான். இவ்வளவு பெருசா கட்டி வச்சு இங்க எல்லாம் வச்சிருக்காங்க ஸ்பா மசாஜ் பார்லர்ன்ட்டு. இதை விட்டு வெளியே போனா அப்புறம் இங்க எப்படி கட்டுப்படி ஆகும்? பண்ற மசாஜ் ஜென்ரலா ஒருத்தவங்களுக்கு பெயின் இருந்தா அதை ஹீல் பண்ற மசாஜ். ஆ, அவன் கூப்பிட்டது தாய்லாந்து மாதிரி நாட்டுல இருக்கிற மசாஜ் சென்டருக்கு. ஐயையே, இங்க வரைக்கும் அதெல்லாம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. என்ன பேசுறாங்க எனக்கு புரியல. உன் தங்கச்சிக்கு புரியல, கொஞ்சம் விலைக்கு சொல்லு பாப்போம். நீ என்ன பார்த்து எப்படி தெரியுதுன்னு கேக்குற. தங்கச்சிக்கு புரியலையா? சொல்லிட்டு தான் இருக்க, முன்னாடி மட்டும் விலைக்கு சொல்ற. பாருங்களேன், இப்படிதான் சோதிக்கூடாதுல என்ன. ரெண்டாவது வச்சு செய்யற. அது உனக்கு சொன்னால கொஞ்சம் தடவை சொன்னா, உன்ட்ட ரகசியமா சொன்னா, அதான் சொன்னது அவளுக்கு புரியலையோ, அதான் விலைக்கு சொல்லுன்னு. ஆனா தூக்கிய என்ன இல்ல என்ன கலாய்க்கிறீங்க எனக்கு புரியல. புருஷன் கிட்டே கேட்டுக்கோ. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்லணும்? அப்புறமா சொல்றேன். எனக்கு என்னவோ இதுல உள்குத்து இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். ஈஸ்ட் தாய்லாண்டை பத்தி ஏதாவது தெரியுமா? அது ஒரு கண்ட்ரி தானே. நீ வேலைக்கு ஆக மாட்ட. இவரு என்னடா வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துருக்கீங்களா? இப்ப அப்படிதான் தோணுது. இவன் புக்கை தவிர வெளி உலகத்தை பார்க்காமலே வளர்ந்துருக்கா போல. சென்னையை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வேற எதுவும் தெரியாம வளர்ந்துருக்கா. என்ன எல்லாம் இப்படி சுத்தி சுத்தி ஓட்டுறீங்க? ஆல் ஓவர் இந்தியா போயிருக்கேன் நானு. ஒரு இந்தியா எங்கம்மா போனீங்க? மணாலி, ஹிமாலயா, மூணார், எவ்வளோ மலை, எவ்வளோ ஹில்ஸ்க்கெல்லாம் போயிருக்கேன், எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கேன். என்ன எவ்வளோ காடுங்களுக்கெல்லாம் போயிருக்கேன். கேம்புக்கு தானே போனேன். ஆ, வாயை திறக்காமலாவது இரு, இப்படி நோஸ் கட் வாங்குறதுக்கு. எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லைன்றீங்க. நான் தான் இவ்வளோ ஊர்லாம் போயிருக்கேன்ல. மோஸ்ட் இந்தியாவில் இருக்க 90% ஸ்டேட்டை நான் கவர் பண்ணியிருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. நார்த் இந்தியாவிலே 80% கவர் பண்ணிட்டேன். 80 90 கவர் பண்ணிட்டேன். இந்த ஊருக்கு போய் ஊசி போட்டு மருந்து போட்டு வேற என்னம்மா பண்ணுவேன்? கூட உட்காந்து கதை பேசிட்டு வைத்தியம் பார்த்துட்டு வந்துடுவேன். நான் ஓடிட்டே வெறுப்பேத்தாத. சரி, மும்பைல என்னென்ன ஃபேமஸ்? தாராவி ஃபேமஸ். ஏன்னா தமிழர்கள் இருக்கிறதுனால நம்ம ஊரில் நிறைய படம் எடுத்திருக்காங்க. அப்புறம் நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் இங்கே தான் இருப்பாங்க. வேற ஹீரோஸ் அவங்களாம் கூட நிறைய பேர் இங்கே தான் இருக்காங்க. ஒரு மாதிரி ஹார்ட் ஆஃப் த சிட்டி தானே மும்பை. இதெல்லாம் தெரியும். வேற என்ன மும்பை பத்தி உங்களுக்கு தெரியும்? வேற வேற என்ன தெரியும்? இங்க சில விஷயம்லாம் லீகலா இருக்குல்ல, என்ன விஷயம்? சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தெரியும். அதுவும் நான் படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, அந்த அளவுக்கு தெரியும். நம்ம ஊர்ல அது தப்பு, ஆனா இங்க அது லீகலா லைசன்ஸோட இருக்காங்கன்னு தெரியும். மசாஜ் சென்டருக்கு அங்கதான் கூப்பிட்டாங்க. எப்படி போயிட்டு வரட்டுமா? அங்கயா? ஆமா, அங்கதான். என்ன போட்டுமா சொல்லு. அப்படியாடா? அங்கதான் கூப்பிட்டாங்க. என்ன போட்டுமா? பதில் சொல்லு. என்ன சொல்லணும்? என்ன அங்க போட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏதா இதுக்கே கெஞ்ச வேண்டியதா இருக்கு. இங்க கெஞ்சறதுனால அதுக்குதான் போக வேண்டியதா? எடுங்க. உங்களுக்கு பிடிக்கல, நீங்களா தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பிடிக்கல, நானும் உட்காந்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி, எங்க போகணுமோ போங்க. அப்படியா? கண்டுக்க மாட்டீங்க? போட முடியப்படியாச்சுல, என் முதுகுல இருந்து மூஞ்சி எடுங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இன்னும் பேச தேவையில்ல, கிளம்புங்கன்னு. ஹலோ, என்ன கேட்கறதுக்குலாம் தடை போடுறீங்க? அப்புறம் என்ன? தடை போட்டா அவனே இரு. என்ன ஏன் தாங்க போயிட்டா? உங்களுக்கு எங்க போகணுமோ போங்க, நான் இங்கதான் இருப்பேன். ஐயோ, ஐ வாங்க. இதான் எனக்கு பிடிக்கல, நானா தானே உட்காந்துட்டு இருந்தேன், அதான் நானே வந்துட்டேன். என்ன சார் வாயில ஏதோ வாய் கட்டினார் போல. நானும் அவனும் அங்க போலாம் முடிவு போனோம், அதை பத்தி பேசிப்பான் போல. நீங்களும் போலாம் முடிவு பண்ணீங்க. ஆரா சரி சரி, போயிட்டு வாங்கண்ணே. போயிட்டு வந்து எப்படி இருந்தது சொல்லுங்க. கண்டிப்பா. கிளம்புங்க, பாவம் போயிட போறோம். உடனே கிளம்பிட்டோம். என்னடா மாப்பிள்ள போலாமா? நீ வேற அப்புறம் கோச்சிட்டு போய் உட்காந்துட்டு இருக்கான். நீ வேற சொன்னதுக்கே கோச்சிட்டு போயிட்டா. போயிட்டா வரேன் போலாம். நீ வேணாண்டா, நமக்கு வாயில சனி போல நீ ஃபுல்லா வாங்கி கட்டிட்டு நிறைய தேவையில்லை, அமைதியா வந்துருக்கு. நீ வரியா இல்லையா?
நேரத்துக்கு போலாமா? அங்க நீ போலாம், அவங்க தனியாவே இருக்கட்டும். சரி வா போலாம். டேய் வாய் வச்சுட்டு சும்மா இந்த பாட்டை ரெண்டு கோச்சிட்டு போயிடுச்சுங்க. எங்க போவாங்க? இங்க ஒளிஞ்சா எந்த ரூம்ல ஒளிஞ்சா கூட நமக்கு தெரியல. ரொம்ப கழுத்து தட்ட முடியாது. புரியுதா இல்லையா? பாத்துக்கலாம், சிசிடிவி ரூம் இருக்குல்ல. மாமா இல்ல சிசிடிவி பேர் யார் வேணா உள்ள விடுவானா? நான் சொல்றேன், சொல்றாரு நீங்க இருக்கீங்களா, நான் அந்த ஊருக்கு போயிட்டு வரேன், காலையில வந்துருவேன் அப்படி சொல்லிட்டு தானே போனாரு. நீ சித்தப்பா இல்லைன்றத மறந்துட்டேன். வாடா, அங்க போய் பூந்து போகணும் தெரியாது. உனக்கு ஒசைக்கிறேன் பாரு. வாய் கொழுப்புல உனக்கு. நீ தானே பேசுன. சமாதான பத்தி கொண்டு வந்திருப்பல, நீ என்ன திருப்பி மேல மேல பேசினேன். இன்னொரு நாள் இதை கேட்டு நீ நான் கேட்டு கூட மாட்டேன். மாவல் ஃபன்னுக்கு போட்டு வச்சிருவேன். எழுந்துரு போய் தேடும். தேடுவோம். எனக்கு சிவராத்திரி தான் வா. ஐயோ, சொந்த செலவு சொல்லி வச்சுக்கிட்டணும். இதெல்லாம் காரணம் அவன் தான்டா. அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டுமே. பேசுவான் அவன் காரணம் வந்து தொலை. இன்னைக்கு அவன் பொண்டாட்டி மட்டும் கிடைக்கலன்னு வைக்க உன்னை உண்டிலன் பண்றேன். என் பொண்ணு தானே கூட இருக்கா. உங்களுக்கு நான் இங்க வந்தேன். இருக்கதான் 8 வருஷம் கூடவே தானே இருக்கேன். டேய், நான் என்னடா பண்ணேன்? எப்படியோ கெஞ்சி கொஞ்சம் அவளை சமாதானப்படுத்திருப்பேன். மேல மேல பேசி திருத்தி விட்டல. டேய், இவரு பாரா இவரா? கொண்டுருவேன். இப்ப எங்கன்னு போய் தேடுவோம். அவளை காணோம். சுத்தி சுத்தி வந்துட்டு இப்ப எந்த ரூமும் தட்டுவேன். எந்த ரூம் பூந்துட்டு இருக்கானே தெரியும். அவகிட்ட எங்க ரூம் சாவி கொடுத்தனோ தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. பாதி இப்படி பாதி அப்படின்னு கூட்டுட்டு எந்த ரூம்ல காலியா இருக்கணும் கேட்க முடியாது. கேட்டாவே பண்ற. எனக்கு பொண்டாட்டி வேணும். எப்படியா தெரிஞ்சுக்கிட்டு வா எந்த ரூம்ல காலியா இருக்கணும். அந்த நம்மள போய் தட்டும். எனக்கு அந்த லிஸ்ட் வேணும். அவ்வளவுதான். அதுல நம்ம கிட்ட இருக்க சாவியை தவிர்த்து மீது எந்த சாவி இருக்குன்னு பாக்கலவா? அதுல போய் திறக்கலான்னு. என்னால முடியாதுப்பா. ஓ, 2 hours சுத்தி வச்சு டயர்டா இருக்கு. எவனோ நம்பர்லாம் தர மாதிரி தெரியல. கேக்குறது எனக்கு தூக்கம் வருதா? போய் தூங்க. தூக்கம் வந்தா போய் தூங்குவோம். பொண்டாட்டி நம்ம தூங்குறதவே இல்லை. ஒழுங்கா வந்துருங்க. திட்டி மிதிக்கிறதுக்குள்ள போயிடு. ஓகே, எனக்கு தூக்கம் வருது. நான் போய் தூங்க. போய் தொலை. மச்சான், ஓடி எட்டிக்கிட்டு மிதிச்சான்னு வைக்க. சரி, காலைல பாப்போம். எனக்கு தத்துவா தேடிட்டு அவங்க தான் தூங்கிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, நான் தேடிக்கிட்டே இருக்காது. என் இஷ்டம், நீ கிளம்பு. நானும் கொஞ்சம் ஓவரா தான் ஓட்டிட்டேனும். நானும் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாதுதான். அவன் உசுப்பேத்தி விட்டு பேசு சொல்லிட்டு வந்ததுனால தானே சொன்னேன். நான் ஏன் சொல்லியிருக்க போறேன்? ஆள்கிட்ட தெரியாம சொல்லிட்டேன். எங்கடா இருக்க? நீ இல்லாம தூக்கம் வர தெரியும்ல குட்டிமா. நீ நார்மலா போனாலே நான் விட மாட்டேன். இதுல கோச்சிக்கிட்டு வர போயிருக்க. நீ வராம தூங்க மாட்டேன். ஒழுங்கா வந்துடும். எங்க இருக்கேன்? பக்கத்துல இருந்தாலும் சமாதானம் பார்த்து அவ்வளோ நேரம் ஆகும். நீ வேற எங்க போயிட்டேனே தெரியல. அதே ரூம்ல வச்சுட்டு போயிட்டே கேடி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணான்ட்டு. ஏன் போனாட்டி குட்டிமா? ஐயோ, இங்க கத்தினா அப்புறம் தான் இருப்பா. வேற ஃப்ளோர் போய் பார்ப்போம். கீழே உட்காந்துட்டேன். இதுவும் நல்லா இருக்கு. அதனாலதான் நீங்க உட்காந்தீங்க. உட்காந்தல அதான். ஏய், ரொம்ப திமிரலாம் உங்களுக்கு. ஃபுல்லா வாயிலேயே வாங்கி கட்டுறாங்க 2 பேரும். சிரிச்சுக்கிட்டே பேசுற. கோமா தானே கிளம்பி வந்தேன். நீங்க கோமா கிளம்பி வந்தீங்களா? சேச்சே, என்ற புருஷனே கல்ல இருந்து மார்க்கமா தெரியறா. அவன்கிட்ட எஸ்கேப் ஆகுது ஒரு சான்ஸ் கிடைச்சது என்ன? நானே எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஆமா ஆமா, எப்படியும் உன் புருஷன் என்ன உன் கூட விட மாட்டான். அப்ப நான் அவங்ககிட்ட தானே போனோம். அதுக்கு இது பெட்டர் இல்ல. ஏடிதான் நீங்க. ஜிம்மு கோச்சிக்கிட்ட வந்த. சேச்சே, நான் ஏன் கோச்சிக்கு போறேன்? அவன் அப்படி சொன்னானே. அவர் சும்மா சொல்றாருன்னு தெரியாதா? நீ சும்மா நம்புற. பேசினதை நம்ம கிட்ட சொல்லாம விட்டாலே நமக்கு தெரிய போதா என்ன? இல்ல அப்படி ஒரு விஷயம் நடந்தது நமக்கு தெரியவா போகுது? தெரியாம வளர்ந்தா. 8 வருஷம் ஃபாரின்ல தனியா இருந்தாரு. அப்போ பண்ணாத தப்ப இப்ப நான் கூட இருக்கும்போது பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சு நான் பயப்படணும். அந்த அளவுக்கு நம்புறேன் என் ஃப்ரெண்ட. என்னை விட அதிகமா. ஊர்ல கோவப்பட்டதுக்கான காரணம் தெரியல. சிவா ரூமுக்கு போனதுக்கான கோவப்பட்டியே. ஏன்னா ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கல. சாரி, தெரிஞ்சுக்க கேட்டேன். அப்ப நான் கோவப்பட்டது அவர் ரூமுக்கு போனதுக்காக இல்ல. அஃப்கோர்ஸ் அந்த நிமிஷம் ஒரு காண்டு இருந்துச்சுதான். என்ன சொல்றது, நானும் நினைச்சிருந்தாலும் ஒரு இரிட்டேஷன் இருக்கும்ல தொடும்போது. அப்போ ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா எனக்குள்ள இருந்த அதிகமான கோவம் நான் சொல்லியும் போனார்ல, விளக்கியும் பிரச்சனை இருக்கும்னு சொல்லியும் நான் இல்லைங்கன்னு சொல்லியும் போனார்ல, என்னை தேட வச்சாருல்ல, நான் அவ்வளோ சொல்லியே என் பேச்ச கேட்கலல்ல. அப்போ என்னோட பேச்சுக்கு வேலிட் இல்லை, நான் ஒரு மனுஷி இல்லை. அந்த கோவம்தான். அவர் கட்டி பிடிச்சிட்டு இருந்தாரு. அந்த கோவத்தை விட எனக்கு அதிகமா இருந்தது இந்த கோவம் தான். ஓ ஓ ஓ ஓ, என்ன ஓ ஓ ஓ ஓ? நான் கூட வேற கோமாண்டியான. அவர் சுய நனவுலயே இல்லை. அப்புறம் பக்கத்துல இருக்கனா நான் யாரோவோ தெரியறேன். யாரோவோ தெரிஞ்சனா தெரியலையானே எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். அந்த டவுட் இருக்கு. அவருக்கு அம்மாவா தெரியுது திவ்யாவா, அவளை தெரியுது திவ்யாவா? ஆனா திவ்யாவே நிக்கிறேன். நான் என்னவா தெரிஞ்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஒரு பொருட்டா பார்க்கல, பேசல. ஓ சரி சரி. அப்புறம் ஏதாவது பேட் மெமரிஸ் ஞாபகம் வந்துட போகுது. என் புருஷ பாவம் தேடிக்கிட்டு இருப்பார்ல. என்ற புருஷன் பாவம் தான். ஆனா என்ற புருஷன் பாவம் இல்லாத தேரட்டும். ரிவெஞ்சு. என்ன சொல்றேன், என்ற புருஷன் தேடுவார். உங்க புருஷன் கொடாரு கழிச்சு தூக்கம் தூங்கிடுவாரு. உங்க தோன்ற சில நம்மளும் தூங்கல, எனக்கு தூக்கம் வருது.
நீங்க தூங்குங்க, நான் அப்புறமா தூங்கிக்கிறேன். வா. இல்ல, நான் அப்புறமா தூங்கிக்கிறேன். புருஷனை பார்க்காம தூங்க மாட்டேன். அப்படிலாம் இல்ல, பனிஷ்மெண்ட் இருக்கட்டும். அதனால இன்னைக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாவே இருக்கட்டும். ஓ, பனிஷ்மெண்ட். சரி, நான் போய் தூங்க. ஓகே. நீ உட்காந்து படம் பார்க்க போற. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தூங்குறேன். சரி, நான் தூங்குறேன். குட் நைட். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம். அண்ணியும் தூங்கிட்டாங்க, என்ன பண்றது? ரொம்ப போர் அடிக்குதே. பாவம் தேடிக்கிட்டு இருப்பாரு. டிசம்பு ஒரு வாட்டி எட்டி பார்த்துட்டு வந்துருவோமா? என்ன பண்றாருன்னு பார்த்தா கூட நமக்கும் திருப்தியா தூக்கம் வரும்ல. ஒரு ரூம்ல இருக்க மாட்டாரு, எங்கன்னா அழைஞ்சிட்டு இருந்தாருன்னா வேண்டாம். அப்புறம் நைட் ஃபுல்லா அலைவாரு. வேண்டாம், ஒரு டிவி பார்த்துட்டு வந்துடலாம். குழந்தை. சரி, இங்க இருந்து அந்த பக்கம் போய் பார்ப்போமா? அந்த பக்கம் போயிட்டு அப்படி அப்படியே சுத்திட்டு திருப்பி அந்த பக்கம் வந்துருவோம். அது வரைக்கும் அவர் இருக்கிற பார்ப்போம். அந்த வழியில ரூம் வரும்போது ரூம்ல போய் பார்க்கலாம். ரூம்ல தூங்கியிருந்தா இப்படியே வந்துடலாம். இல்லைன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். பாவம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இங்கெல்லாம் இல்லை. சரி, இப்படி போய் பார்ப்போம். அத்தான். ஓய், என்ன? என்ன இப்படி தேடி அலைய விட்டுட்ட? ச்சே, பாவம் குழந்தை ரொம்ப நேரமா தேடி இருக்கு போல. நான் ஒன்றும் உங்களை தேடி சொல்லலையே. உங்களுக்கு மேல பாசமே இல்லையே, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? எட்டா பசிச்சுது, ரெஸ்டாரண்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்க வந்தேன். நான் கூட என்ன தேடி தான் வரையும்னு நினைச்சிட்டேன். ஆமா, உங்களை தேடி வராங்க. தெரியுமே, கல்யாண்கார் பாசமும் கிடையாது. என்ன வேணும் சாப்பிட்டு போங்க. எனக்கு தெரியும். உங்க அண்ணி எங்க? அது உங்களுக்கு தேவையில்லை. இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டாம். ரெஸ்டாரண்ட் நம்பர் அதுலயே இருக்கு, கொடுத்த பேம்ப்ளெட்ல. ஃபோன் பண்ணி என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணியிருந்தா அவங்க ரூம் சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, எனக்கு வரணும்னு தோணுச்சு வந்தேன். என் மேல பாசமே இல்லை உனக்கு. கல்யாண்கார் சரி, போங்க. போக தெரியும், நீங்க போங்க. பரவாயில்ல, நீங்களே போங்க. கல்யாண்கார் இரு, கூடவா சொல்றால பாரு. அது கிளம்புங்க கிளம்புங்க. கல்யாண்கார் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இருந்து சொல்றால பாரு. பாவமா இருக்கு. சாரி, குட் நைட். குட் நைட், குட் நைட். ஓகே தீமா, என்ன வாங்கலாம்? என் சீரியஸாவே செம்ம காண்டா இருக்கா. எவ்வளோ சொல்லிட்டு போயிடுறேன். என்ன சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு, சீக்கிரம். டேய், நான் சீரியஸா பேசலடா, சும்மா ஃபன்னுக்கு தான் பேசணும். சரி, இனிமேல் ஃபன்னுக்கு கூட அந்த மாதிரி தப்பான இடத்துக்கு போறேன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு இருக்கும்போது நான் ஏன் போகணும்? நான் தான் தரது இல்லைல்ல, அப்போ நீங்க போய் தானே ஆகணும். தரலினாலும் நான் கூட இருப்பேன் தான் நான் சொன்னேன்ல. அது ஊர்ல தானே சொன்னீங்க, அதை ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லைல்ல. ஏன்னா அது உங்க பர்சனல். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க எங்க கிடைக்குதோ அங்க போவேன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் இங்க ஆப்ஷன்ஸ் நிறைய, ஸோ இங்க சூஸ் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிருப்பீங்க. அப்படி பேசாத. சரி, இறக்கி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் அதெல்லாம் தெளிவாக இருந்துடும். சொல்றத சொல்லிட்டு இறக்கி விடுறோம். என்ன சொல்லுங்க. ரூம் வந்து காலில் கூட விழுவேன், மன்னிச்சுடு. இங்க விழுறதுக்கு உங்களுக்கு என்ன தடுக்குது? விழுத மன்னிப்பியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சாரி, காலில் விழுற. அது உங்க இஷ்டம். நான் இப்ப அதை பத்தி யோசிக்கிறதாவே இல்லை. சரி, மன்னிக்க மாட்டியா? மாட்டேன். பனிஷ்மெண்ட் தான். இதை தள்ளி வைக்கிறது முடிவு பண்ணிட்டேன் அதானே? வாக்கு சத்தியம் எல்லாத்தையும் மீற போறீங்க. எல்லாரும் அப்படிதான் சத்தியத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இப்ப சான்ஸ் கிடைச்சோன்னே போக ரெடியா இல்லையா? அது மாதிரிதான் அவங்க கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். போயிட்டு வந்தவங்க கிட்ட பேசுற மாதிரியே பேசுற. அவனை இப்படி அடிச்சு தோத்துறது தான் நானே பிளான் போட்டுட்டு இருக்கேன், நீ வேற. இல்லை, எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட என்ன சொன்னீங்களா? அதானே எனக்கு தெரியும். சொன்னது போறேன்ட்டு இவ்வளவு நேரம் இருந்தீங்க, போயிட்டு கூட தான் வந்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? அப்படி பேசாத. ஆச்சு, நான் உண்மையே சொன்னேன். நான் போயிட்டு கூட வந்திருப்பேன். எனக்கு தெரியும். அவ்வளவு ஒன்றும் பேசுறத தப்பு. பாருங்க, இந்த வேண்டாத வேலை வேண்டாம். சரி, ஜூஸ் வேணும், வழி விடுங்க. இறக்கி விட்டு என்ன பண்ண பண்ணிக்கோ. ஒண்ணு மறந்துட்டேனே. என்ன மறந்துட்ட? இவ்வளோ ஒண்ணு இருக்கு. இப்போ எடுத்துட்டு வா. அவ்வளவு தூரம் போகணும், கால் வலிக்காது. இதுக்கு தூக்கிட்டு போய் ரூம்ல டிராப் பண்ணுங்க, நான் எடுத்துட்டு வரேன். திருப்பி எடுத்து வந்து இங்க விட்டுருங்க. இங்க இருந்து கூட்டு போய் ரூம்ல விடணும், திருப்பி அங்க இருந்து கூட்டு வந்து இங்க விடணும். முடியாதுன்னு வேற சொல்வீங்க. நான் தான் உங்களுக்கு வேண்டாம் இல்ல, அப்புறம் இதுக்கு? உங்ககிட்ட தானே பார்த்து சொல்லி அமிச்சாங்க, ஒழுங்கா போர்ட்டர் வேலையை பாரு. போட்ட வேலை அது கூட டைம் இல்ல, திருப்பி செகண்ட் ஷிஃப்ட் போறீங்க. ஏன் பாய் வந்துட்டேன்? எத்தனை வாட்டி கூட்டு வரவா போலாம்? ரொம்ப டச் பண்ணாம தூக்குங்க. டச் பண்ணா எப்படி தூக்குறது? முடியுமா? இல்லைன்னா வேற யாராவது பார்க்கவா? ஏதாவது பார்த்துருவேன். ஏன் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது எங்களுக்கு இருக்காதா? என்ன பேச்சு பேசுற? வலிக்குது இல்ல? நான் விளையாட்டுக்கு சொன்னேன். இப்ப நான் சீரியஸா ஆப்ஷன் தேடுறேன். ஏன் உங்ககிட்ட வாய் கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிரு. லா படிக்க வச்சிருக்கலாம், தெரியாம கொடுத்துட்டேன். விட்டு பேசி என்னால ஜெயிக்க முடியல, என்னை விட்டுற ப்ளீஸ். கெஞ்சி கேட்கிற என்னால முடியல, எப்படி கேட்டா மன்னிப்பேன். பத்தி அப்புறம் யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ரூம்ல டிராப் பண்ணுங்க. சரி சரி, வா ரூம் கூட்டு போ. ம் வழி நான் சொல்றேன், போங்க அந்த பக்கம். ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் வெளியே போங்க. அவளே வா ஆடுறாளே, கிட்ட போய் ஏதோ பண்ணாலும் ஏதோ பண்ணிப்பா. இவ்வளவு கோவமா இருக்கான்னு வேற தெரியல. நல்லா குடிச்சு பொறுத்துக்கிற, வேற என்ன பண்றது?
போலாம் மேடம் போலாம். இப்படியே நேரா போனீங்கன்னா ரூம் வந்துடும். இறங்க மாட்டீங்க. ஓ, பெட்ரூம்ல போய் ட்ராப் பண்ணுங்க. ரூம்ல தான் உங்களை ட்ராப் பண்ணணும். முடியாதுன்னு வேற சொல்வீங்க. பெட்ரூம். ட்ராப் பண்ண முடியுமா முடியாதா? சரி பண்றப்பா. ரொம்ப சோதிக்கிறடி என்ன? ஏன்? ஏன்னா ரூம் போலாமான்னு கேட்டேன். போலாம். மவ்வளவு தெரியாம பேசிட்டதுனால அமைதியா இருக்கு. இல்லைன்னா நீ பண்ற சாட்டுக்கு இருக்கே இருந்தா எப்படி தூக்க வச்சிருக்கா பாரு. வீட்டுல தூக்க விடுவா, நாளை கத்திட்டு விடுவா. அதான் இருக்கு. அது கொஞ்சம் லவ்வா இருந்தா நல்லா இருக்கும். மறுபடியும் எவ்வளோ நிக்கிறது? என் கையில தான் நிக்கிறீங்க. ஹலோ. சரி நடக்கிற. நடக்கட்டும். நீங்க கேட்டதான் வந்துச்சு. ட்ராப் பண்ணிடவா? ஓகே. அப்புறம் வேற என்ன வேலை இருக்கு? கை கால் வலிக்குது, அமுத்தி விடுறீங்களா? எல்லாமே. அப்புறம் உங்களுக்கு வேலை இருக்கும், வெளியே வெயிட் பண்ணுவாரு, போங்க. அதையும் சொல்லாதன்றல. அப்படிதான் சொல்லுவேன். என்ன பண்ணுவீங்க? அங்க என்ன பண்ணணுமோ அதை இங்க பண்ணிடுறேன். நின்றுவேன். ரொம்ப பேசிட்டீங்க. நான் யாருக்கும் ப்ராமிஸ் காப்பாத்துறதா இல்ல. நான் ரூம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். இது ரூமே இல்லை, வாங்க போலாம். பரவாயில்ல, ஏதோ ரூம் வந்தாச்சுல. எனக்கு ஒண்ணு புரியல. என்ன புரியல? போட்டது ஒரு ரூம், அதை தவிர மீது எல்லா ரூம்லயும் இருக்குமே, அதை பத்தி தான். எல்லாருமே ஒரு யூஸ் பண்றோமே, இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சால நமக்கே. எல்லாத்தையும் சும்மா இன்ஸ்பெக்ஷன் தானே பண்றேன். அந்த ரூம் இப்ப நான் இப்ப இந்த மாடல் இருக்க 4 ரூம் போய் பார்க்க போறேன். இல்ல ஆக்சஸ் ஆகாத ரூம்குள்ள ஆளுங்க போறாங்க. ஒரு சரியான மேல்பார்வைக்கு ஆள் இல்லைங்க. என்னவோ கரெக்டா இவ்வளவு நேரம் வளர்த்திட்டு இருக்கோம். ஒரு கிஸ்ட் வளர்த்துறாங்க. ஏதாவது வேணுமா வேணாவா? அங்க வந்து ரிசப்ஷனுக்கு மட்டும் ஏரியா அங்க இருக்கு. ஆனா ஒருத்தர் கூட அந்த ரிசப்ஷன்ல இல்ல. ஏய், நான் என்ன பேசிட்டு இருந்தேன், எங்க மாத்திட்டா பத்தியா? துறை இப்படிதான் என்ன பேசிட்டு இருந்த டாபிக் என்ன? என்னையே தூக்கி வந்து இந்த பிசினஸ் கூட நுழைக்கிறப்ப பிச்சு பிச்சு பண்ணணுமோ அதை தானே பண்ணணும். நான் சொல்றேன், எதை பண்ணணுமோ அதை தானே பண்ணணும். பிச்சு புரியுது. என்ன மக்கா இருக்கிறதுனால இப்படி இருக்க. புரிஞ்சது, போதும். டாபிக் சேஞ்ச். நோ இன்னைக்கு டாபிக் சேஞ்சே கிடையாது. நிறைய வாக்கு கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் நிறைவேற்றாம நகரவே கூடாது. நிறைவேற்ற மாட்டேன். அதெல்லாம் அந்த ரூம்ல பேசுறதுக்கு முன்னாடி வச்சிருக்கோம். சொல்லு, எனக்கு தெரியுதுன்னா அந்த நான் ஏன் உங்களுக்கு தேடி வரணும்? சீரியஸா கேட்க சொல்லு ப்ளீஸ். ஆமா, என் புஜ்ஜி நல்லாம தூங்க மாட்டாரு தெரியும். அதான் அவர் எப்படி தேடிட்டு இருப்பாருன்னு தெரியும். தேடிட்டு இருப்பேன்னு தெரியும். இவ்வளோ போய் லேட்டா வந்த என் அண்ணி போக கூட சொன்னாங்க. அதனால அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் வந்தேன். பண்ணியை தூங்க வச்சுட்டு வந்திருக்க. ஆமா, அவங்க தான் அலைட்டோ விட சொன்னாங்க. ஆனா எனக்கு மனசு கேட்கல. ஆமா, நான் இல்லாம என் புருஷன் தூங்க மாட்டாருன்னு தெரியும். நான் நார்மலாவே தள்ளி வந்தாலே தூங்க மாட்டாரு. இதுல நான் கோவப்பட்டு வந்தேனா என்ன ஏதுன்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு எனக்கு தெரியும். யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட அவர் என்னை தேடிட்டு இருப்பாரு, நடந்துகிட்டே இருப்பாருன்னு தோணுச்சு. அதான் உன்னதான் தெரியும். பேச வயசு போகுது. சொல்லு. தெரியுமா? அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க. வெளியே காமிச்சிக்கலன்னா உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தமா என்ன? அப்புறம் ஒன்றுவேன். அதெல்லாம் கரெக்டா பண்ணிடு. தூக்கம் வருது. உங்களை தேடி அலைஞ்சு எங்க இருக்கீங்கன்னு தெரியாம தேடினேன். நான் ஃபர்ஸ்ட் ரூமுக்கு வந்தேன், அந்த இடத்துல இல்ல, அதெல்லாம் சாத்திட்டு இருந்துச்சு. எங்க இருக்கீங்க? நான் வந்து ஃப்ளோரா ஏரியாவா தேடினேன். சரி சாரி, உங்களுக்கு விளையாட்டு கூட சொல்ல மாட்டேன். கோச்சிக்கல புஜ்ஜி, சும்மா வெறுப்பேத்திட்டு கிளம்புனா அவ்வளவுதான். கோச்சிக்கல அந்த உங்களை சந்தேகப்பட மாட்டேன்னு சொல்லிட்டல, அப்புறம் நான் ஏன் அதுக்குள்ள கோச்சிக்கு போறேன்? அப்புறம் விழுப்புரம் தூங்கலாமே. கூட பேச மாட்டேன். படுத்துக்கிட்டே பேசலாம், டயர்டா இருக்கு ப்ளீஸ். ஃபுல்லா இதே மேல கீழே சுத்தி ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு வாட்டி தான் லிஃப்ட், அந்த ஸ்டேர் கேஸ் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணேன். மற்றபடி ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணேன். எங்கெங்க இருக்கு ஸ்டெப்ஸ், எப்படி வசதியா இருக்கு எல்லாம் தெரியணும்ல. அதான் வா படுக்கலாம் வா. தேங்க்யூ. தூங்கிடுவ போல இருக்கு. கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்குவேன், பயப்படாதீங்க. அப்ப சரி வா. வான்னு சொல்றீங்க தவிர படுக்கிறீங்களா? சரிமா, படுத்துட்டு வா. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. ப்ளீஸ் வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கூடவே உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.